ஹாய் கைஸ், இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா நியூ அப்டேட் வீடியோ தான். அதுக்கப்புறம் ஒரு லைக்கும் பண்ணுறேன், ஒரு சப்ஸ்கிரைபும் பண்ணுறேன். இதெல்லாம் சவுண்ட் அதிகமாக கம்மி பண்ணுறேன். இந்த அப்டேட்டில் அப்படி என்ன தான் வந்திருக்குன்னா 1 மினிட். இந்த அப்டேட் நல்லா தான் இருக்குது, சூப்பராக இருக்குது. வானம் அதுக்கப்புறம் ஒன்று மறந்துட்டேன் அது சொல்கிறதுக்கு. சரி, நான் அதை முடிச்சிட்டேன்னா அது அடுத்த வீடியோவில் வரும். ஒன்று அதுக்கு ஒரு டெய்லி ஒரு வீடியோ போடுறேன். அந்த மாதிரி இப்போ வந்து ஆர்மர் போட்டு காட்டுறேன், அது எப்படி இருக்குன்னு பாருங்க. இந்த ஆர்மர் சூப்பராக தான் இருக்குது. இதில் என்ன பவர்னா சூப்பரான பவர் தான். இது மேலே பார்த்துன்னு இந்த பவர் கொடுத்தோன்னா அப்படியே பார்ப்போம், சூப்பராக இருக்கும். அது அப்படியே மேலேயே பறந்துடும் போகலாம், எவ்வளோ தூரம் வேணா. சரி, ஆனால் நல்லா தான் இருக்கும். இது ரொம்ப ஹைட்டாக போவான், எவ்வளோ ஹைட்டு, டவர் ஹைட்டுக்கு போவான். அதில் அதான் இந்த ஆர்மரோட ஸ்பெஷாலிட்டி. ஆனால் என்னென்னா இந்த மாதிரி இது கொடுக்கும்போது கொஞ்சம் ஸ்லோவாக போனால் அதான் பிரச்சனை. அதை தவிர வேறு எந்த பிரச்சனையும் இல்லை. இது ஒன்று இதோ இங்கே இவர் இருக்கிறார். அந்த ஸ்பாய்லர் அப்டேட்டில் சொன்னேன். அப்புறமா அறுத்து போகும்போது சூப்பராக இருக்குது. கீழே போனால் கீழே போவோம், மேலே போனால் மேலே போவோம். இது பவர் முடிவுக்கு எவ்வளோ தூரம் வேணால் பறந்து போகணும். வா, நல்லா தான் இருக்குது. அதுவும் இந்த பவர் ஆன் பண்ணும்போது ஒன்று கீழே நடக்கும், காட்டுறேன் எப்படி நடக்கும் அப்படி. அது வந்து சூப்பராக இருக்கும். இப்போ இந்த மாதிரி இருக்கோம்னா இப்படி அனுப்பினோடனே அவ்வளோதான். என்னடா ஏதோ பக்காயிச்சு போகுது, வரவே இல்லை. இந்த மாதிரி வரும். இப்போ பவர் ஆன் பண்ண இந்த மாதிரி வரும். அதுக்கப்புறம் அப்படியே வளர்ப்போம். இதான் அந்த ஆர்மரில் ஸ்பெஷாலிட்டி, பறக்கிறது தான். இதுவும் அந்த ஆர்மர் நல்லா தான் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து கேர்ள்ஸ் இது ஒன்று இருக்குது, பாய்ஸ் இது ஒன்று. முதல்ல கேர்ள்ஸ் இது போட்டுக்கோமா, பாய்ஸ் இது போட்டு 1 மினிட். கேர்ள்ஸ் ட்ரெஸ் வந்து நல்லா தான் இருக்குது. அதுக்கப்புறம் அந்த க்ளவுஸ் வந்து கேர்ள்ஸ் இல்லை, அது நான் போட்டுருந்தேன்னு நினைக்கிறேன். சரி, இந்த ரெக்கையும் இது தான் நல்லா தான் இருக்குது. கேர்ள்ஸும் மற்றபடி பாய்ஸ் இது பார்ப்போம். பாய்ஸ் இதை பார்க்க முடியாது. 1 மினிட். இப்போ பாய்ஸ் இதை போட்டிருக்கேன். எனக்கு இதை பார்க்கும்போது சிரிப்பாக வருது. ஆனால் நல்லா தான் இருக்குது. பாய்ஸ் ஆர்ட்ஸு சூப்பராக இருக்குது, டிசைனாக இருக்குது. எல்லாம் கையிலேருந்தே எல்லாமே. அதுக்கப்புறம் ஒன்று வாங்கணும்னு நினச்சேன். என்ன வாங்க போகிறேன்னா, இப்போ வாங்கிட்டு வந்து அதை வாங்கி வச்சிருக்கேன். அது ஒரே செகண்டில் காட்டுறேன். இது முடிஞ்ச பிறகு காட்டுறேன். நல்லா தான் இருக்கும். பாய்ஸ்க்கு பழகு இது பரவாயில்ல. 2 பேருக்கும் நல்லா தான் இருக்கும். வேறு என்ன இருந்துச்சு? அப்புறம் வேறு எதுவும் வரல. இந்த புதுசுன்ற மாரி இது செகண்ட் ஆனிவர்சரியில் வந்தது. என்ன வீடு இது? அட்மின் வீடு. செகண்ட் ஆனிவர்சரியில் வந்த அட்மின் வீடு பார்ப்போம். நல்லா இருக்கேன். நான் ஏற்கனவே பார்க்குறேன். இது எனக்கு எப்பயோ தெரியும். அதுக்கப்புறம் பெட்ஸு வாங்கினோம், லெஜெண்ட்ரி பெட்ஸு. அது என்ன எவ்வளோ இருக்குன்னு பார்ப்போம். லெஜெண்ட்ரி பெட்டு இங்கே இருக்குது பெட்டு லெஜெண்டரி
ஃபயர் ஃபாக்ஸ் வந்துருக்கு எனக்கு தெரியும் வந்துச்சு. அது வந்து க்ளைம் பண்ணி ஐயோ 25,000 கொடுத்து இதை வாங்கியிருக்கலாமோ, இந்த பெட்டு வாங்கியிருக்கலாமோ. சரி அப்புறமா வாங்கிக்கலாம், அது ஈஸியாக வாங்குவாங்க. இதை வாங்கிக்கலாம். ஒரு வழியாக போயிடுச்சா. இந்த முக முடியுது. முடியுது வேறு முடியாது. இந்த முடிய தொப்பி எங்கள் தொப்பி கேப் கேப் எங்கள் கேப் இது எங்கே இருக்கா, எங்கே இருக்குது, அது எங்கே இருக்குது, எங்கே இருக்குது. என்னடா இது வாயில் என்னமோ இருக்குது. இப்போ தான் சூப்பராக இப்போ தான் என்ன மாதிரி இருக்கிறேன் நான் தான் நீதி. அதுக்கப்புறம் இந்த ஃபைண்டு இது வந்து ஒரு தனி வீடியோவை நான் போடுறேன். நான் நிறைய பொருள் வச்சுருப்பேன் எனக்கு தெரிஞ்சு. ஏதாவது ஒரு பொருளை எடுத்து பார்ப்போம். நான் லைவ் வரணுன்னா நீங்களே சொல்லுங்கள், ஒரு லைவ் போடுவோம். அதுவும் இல்லாமல் May 26 மை பர்த்டே, இன்னும் கொஞ்சம் நாளில் வரப்போகுது. எனக்கு அது சந்தோஷமாக இருக்கிறது. அதுக்கப்புறம் வேறு எதுவும் ஒன்று பார்க்கணுன்னு நினச்சின்னே இருந்தேன். வேறு என்ன இருக்குங்க, எவ்வளோ வாங்கலாம், அப்புறமா வாங்கிக்கலாம். ஜென்ஸு 300 ஜென்ஸு சேர்த்து வச்சு நான் பேசணுன்னா இந்த ஆர்மர் வாங்கியிருக்கேன். சரி அதான் எனக்கு ஏற்கனவே ஒரு ஆர்மர் வாங்கியிருக்கேன். அதுக்கு மேலே என்ன இப்போ 250னா இப்போ 300 ஜென்மம் எனக்கு எப்பயோ வந்துருக்கும். நான் திருப்பியும் வந்து வேஸ்ட் பண்ணிட்டேன். திருப்பி 200 ஜெம்மு வரும் அடுத்த வாட்டி பார்க்கும்போதெல்லாம். நான் அந்த பேக்ரவுண்ட் பாட்டு சூப்பராக இருக்குது. நான் வரல. சரி நான் ஃபயர் ஃபாக்ஸ் வாங்கிச்சு. ஃபயர் ஃபாக்ஸு ரொம்ப கஷ்டப்பட்டு வந்துச்சு. ஒரு வழியாக வந்துச்சுன்னு சொல்லிட்டு சந்தோஷமாக இருந்தேன். அதுக்கப்புறம் ஒரு பக்கு காட்டணும். அந்த பக்கு வரை இப்போ வந்து இதுவாகுமான்னு தெரியல. என்ன பக்குனா சூப்பரான பக்கு. அதை நான் என்ன சொல்லிட்டேன்னா என்னன்னு தெரில, சொல்லிருக்க மாட்டேன். எப்படி தான் இதான் சொல்லிருப்பேன், இப்போ தான் சொல்லுவேன் எனக்கு தெரிஞ்சு. வந்துட்டேன்ல. இந்த ஏலியன் மண்டை வேறு நல்லாவே இல்லை, மாத்துறேன். அந்த ஏலியன் மண்டை இப்போ தான் சூப்பராக இருக்குது. எங்கே அந்த இது நான் வண்டிக்கு எடுக்கிறது போல ஐஸ்கிரீம் எடுத்தேன். சரி இது இப்போ வண்டி எடுத்து அப்படி போயிட்டு அவ்வளோதான். இப்போ இந்த இடத்துல ஃபாஸ்ட்டாக போனோம். ஐயோ எங்கெங்கேயோ போய் முட்டிருக்கோம். ஐயோ பறக்கலாம். ஐயோ எல்லையே இல்லாமல் போகுது. இதை இங்கே மேட்டிக் போட்டுருக்காங்க. பறந்து கூடா நடுவில் ஜோக்கெலாம் வருது. ஐயோ பறந்துட்டான். அவ்வளோதான், பவர் போட்டு அவ்வளோதான். இந்த இடத்த விட்டு முதல்ல கிளம்பணும். இடம் தெரியல. இந்த இடத்த விட்டு நான் போயிடுறேன். நான் போகலன்னு ஒன்றும் சொல்லல, என்னை விட்டுருங்க. தெரியாமல் வந்து மாட்டிக்கினேன். என்னடா பறந்துங்கன்னே இருக்கிறேன் நான். எப்படி இருந்தாலும் இப்போ முடிக்க போகிறேன். அடுத்தது நாளைக்கு வரும் இன்னொன்று ஒரு வீடியோ. நாளைக்கு ஒரு வீடியோ வரும். நாளைக்கு 2 வீடியோ கூட வர வாய்ப்பு இருக்கு. நாளைக்கு 3 இல்லைனா 2 இல்லை 2 தான். ஐயோ வேறு என்ன பண்ண வந்தேன், ஏதோ பண்ண வந்தேன், மறந்துட்டேன். சரி
முடிப்போம் வீடியோவை. பாய் கோய்ஸ், நாளைக்கு ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பாய். உங்களுக்கோசம் ஒரு ஆர்ட் சப்ஸ்கிரைப் போட்டுருங்க அப்படியே. அவ்வளோதான்.